ஓம் சாந்தி 27/4/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, யோகத்தின் மூலம்தான் சக்தி கிடைக்கும். அநேக பிறவிகளின் பழைய பழக்கங்கள் நீங்கிவிடும். அனைத்து குணங்களும் தாரணையாகும். ஆகையால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தந்தையை நினைவு செய்யுங்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது எந்த ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள்? அந்த பந்தயத்தில் எப்போது களைப்பு ஏற்படுகிறது? பதில்: குழந்தைகளாகிய நீங்கள் வெற்றி மாலையில் மணியாகுவதற்கான ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஓட்டப்பந்தயத்தில் சிலர் மிகவும் நன்றாக ஓடுகிறார்கள், சிலர் களைத்து விடுகிறார்கள். களைப்பு ஏற்படுவதற்கான காரணம் படிப்பின் மீது முழு கவனம் இல்லாமல் இருப்பதாகும். நடத்தையை திருத்திக் கொள்வதில்லை. அப்படிப்பட்ட குழந்தைகள் மீது இவர்கள் நாளை இருப்பார்களோ இருக்க மாட்டார்களோ என்ற சந்தேகம் வருகிறது. காமம் அல்லது கோபத்திற்கு வசமாகும் காரணத்தினால் களைப்பு ஏற்படுகிறது. பிறகு இப்போது என்னால் ஏற முடியவில்லை, என்ன நடக்க வேண்டுமோ அது நடக்கும், பார்த்து கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். இதுவும் அதிசயம் அல்லவா? இந்த முரளியில பாபா, நீங்க பிரம்மா குமாரிகள் தான், ஆனா உங்களுக்கு மாலை கிடையாதுன்றார். நீங்க ஓட்டப்பந்தயத்துல ஓடிட்டு இருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகலை, ரேஸ்ல இருக்கீங்க. அப்போ ஒரு நாளைக்கு நல்லா ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு சுமாராக ஓடிட்டு இருக்கீங்க, ஒரு நாளைக்கு நின்றுடுறீங்க. சிலர் இன்றைக்கு பாபா தந்தை அப்படிலாம் சொல்லுவாங்க, நாளைக்கு சந்தேகம் வந்துடுது. இன்று யாரை தந்தைன்னு சொன்னாங்களோ அவங்களுடைய கையை விட்டுடுவாங்க. அந்த சந்தேகம் வர்றதுக்கு காரணம் என்ன? படிக்கிறதில்ல, தாரணை செய்யறதில்ல, அதுக்கப்புறம் சலிப்படைந்து போயிடுவாங்க, விவாகரத்து செய்திருவாங்க. இது போல் நிறைய சென்டர்களில் இருக்கிறாங்க. நான் களைத்து விட்டேன், இனிமேல் என்னால் முன்னேறி செல்ல முடியாது, என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கோ அது நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிடுவாங்க. தீவிரமாக முயற்சி செய்யுங்க. மரணம் எந்த நேரத்திலையும் வரலாம், பிறகு எதுவுமே செய்ய முடியாது. ஆபத்துகள் பார்த்தீங்கன்னா இதோ வந்தே விட்டது. ஆகையால் இன்று நாளேன்னு சொல்லிட்டு நேரத்தை கடத்திட்டு இருக்காதீங்க. அதுக்கப்புறம் உயர்ந்த பதவி அடைய முடியாது அப்படின்றார். நற்குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் மாயா ஒவ்வொரு அடியிலும் கன்னத்தில் அரைந்து கொண்டே இருக்கும். நான் கோபப்பட மாட்டேன் உறுதி எடுக்கிறாங்க, 5வது நிமிடத்திலேயே கோபப்பட்டிருப்பாங்க. அதுக்கு பாபா சொல்றார், இது பல ஜென்மங்களின் பழக்கங்கள், அவ்வளோ ஈஸியாக போகாது, ஆகையால நேரம் எடுத்துக்கும் அப்படின்றார். முரளியின் பாடல்: யாரோ என்னை தன்னுடையவராக்கி சிரிக்க கற்று தந்தார். ஓம் சாந்தி. பகவான் வாக்கு: மனிதர்களை அல்லது தேவதைகளை ஒருபோதும் பகவான் என்று சொல்ல முடியாது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. பரமாத்மா ஒருவர்தான், அவருக்கு கோவில்களும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். அவரைதான் சிவன் என்றும் சோமநாதர் என்றும் சொல்கிறார்கள். அவர் குழந்தைகளுக்கு சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நான் பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவன், என்னை நீங்கள் அந்த வீட்டில் நினைவு செய்யுங்கள். நான் இங்கே இந்த சரீரத்தில் சொல்கிறேன், இப்பொழுது நீங்கள் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே என்னை நினைவு செய்ய வேண்டும். அதாவது சிவபாபா இந்த பிரம்மாவனுடைய சரீரத்தில் ஞானம் கொடுத்துட்டு இருந்தாலும் நாம் இங்கே அவரை நினைக்கக்கூடாது, பரந்தாமத்தில் தான் நினைக்கணும். ஏன்னா அதுதான் அவருடைய ஒரிஜினல் வீடு. அதே நேரத்தில் நம்ம எல்லாம் அங்கே தான் போகணும், அங்கே தான் போக போகிறோம். ஆகையால் எங்கே போகணுமோ அந்த வீட்டை நினைக்கணும், அந்த வீட்டில் தான் தந்தையை நினைக்கணுன்றார். இங்கே நினைவு செய்யக்கூடாது. நான் இங்கே வந்திருப்பதே குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தி யோகத்தை அங்கே ஈடுபடுத்த வைப்பதற்காக. ஹே குழந்தைகளே, என்னை என்னுடைய பரந்தாம வீட்டில் நினைவு செய்யுங்கள்.
இதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த தமோகுணம் நிறைந்த உலகத்தில் ஒவ்வொருவருடைய சம்ஸ்காரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறது. யார் நல்லபடியாக தாரணை செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நல்லவர் என்றுதான் சொல்வார்கள். ஆனால் சிலரோ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் திருந்துவதே இல்லை, ஸ்ரீமத் படி நடப்பதே இல்லை. அவர்களை அஜாமில் என்று புரிந்து கொள்ளப்படுகிறது. அதாவது புராணங்கள்ல அஜாமில் என்பவர் தான் நம்பர் 1 பாவாத்மா அப்படின்னு வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. ஆகையால பாபா அந்த பேரை ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிறார். யார் ஸ்ரீமத் படி நடக்கிறது இல்லையோ, தாரணை செய்யறது இல்லையோ, எவ்வளோ முயற்சி செய்ய வச்சாலும் திருந்துறது இல்லையோ, எவ்வளோ சொன்னாலும் புரிஞ்சுக்கிறது இல்லையோ, அவங்க அஜாமில் போன்றவர்கள் தான் அப்படின்னு சொல்றார். படிக்கவில்லை என்றால் மிகுந்த தாழ்ந்த பதவி அடைவார்கள். நாம் சொர்க்கத்திற்கு தகுதியானவராக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களையும் தகுதியானவர்களாக ஆக்குவார்கள். அவர்களுடைய நடத்தையில் மிகுந்த வித்தியாசம் இருக்கும். இங்கே தேவதா தன்மையை காட்ட வேண்டும். அசுர தன்மையை காட்டுவதினால் பதவி கீழானதாகிவிடும். உண்மையில் நாம் அனைவரும் சுடுகாட்டில் வசித்துக் கொண்டிருந்தோம். தந்தை வந்து சுடுகாட்டில் இருந்து வெளியேற்றுகிறார். தந்தை புரிய வைக்கிறார், நீங்கள் தெய்வீக நடத்தையுடன் நடந்து கொள்வதற்கு தகுதியானவர்களா? ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம் என்று நினைக்கிறீர்களா என்று உங்களுடைய முகத்தை பாருங்கள். எதுவரை யோகா இல்லையோ அதுவரை திருந்த முடியாது. எவ்வளவு பாபாவை நினைவு செய்கிறீர்களோ அவ்வளவு சக்தி கிடைக்கும். நற்குணங்களை தாரணை செய்யவில்லை என்றால் மாயா ஒவ்வொரு அடியிலும் கன்னத்தில் அடி கொடுத்து கொண்டே இருக்கும். நான் கோபப்பட மாட்டேன் என்று உறுதிமொழி எடுக்கிறார்கள். ஆனால் 5 நிமிடத்திலேயே கோபப்பட்டு விடுவார்கள். ஜென்ம ஜென்மாந்தரத்தின் பழக்கங்கள் இருக்கிறது. அவற்றை நீக்குவதற்கு நேரம் எடுத்துக்கொள்கிறது. அதாவது நான் கோபப்பட மாட்டேன் அப்படின்னு உறுதிமொழி எடுத்தாலும் இது பல ஜென்மங்களுடைய பழக்கங்கள். ஆகையால் அது அவ்வளோ ஈஸியாக போகாது, டைம் ஆகும் அப்படின்றார். இந்த பூதங்களை முழுமையாக வசப்படுத்த வேண்டும். பேராசை, மோகம் இவையெல்லாம் அவற்றின் சின்ன சின்ன குழந்தைகள். விகாரங்களின் பூதங்களும் கூட வரிசை கிரமமாக இருக்கிறது. முதலில் அசுத்த அகங்காரம், பிறகு காமம், கோபம். இந்த படிப்பினையை வேறு யாரும் தர முடியாது. இப்பொழுது தீவிரமாக முயற்சி செய்யுங்கள். மரணம் எந்த நேரமும் வரலாம். பிறகு எதுவுமே செய்ய முடியாது. அநேக விதமான விபத்துக்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஆபத்துகள் இதோ வந்தே விட்டது, இன்று நாளை இன்று நாளை என்று சொல்லியே இறந்து விடுவீர்கள். பிறகு பதவி அடைய முடியாது. கடமை தவறாத நல்ல குழந்தைகள் சிவபாபாவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உண்மையானவர்களாக இருப்பார்கள். அதாவது சில நேரத்தில் அப்புறம் பார்க்கலாம், இந்த பிரச்சனை முடியட்டும், அதுக்கப்புறமா முயற்சி செய்யலாம், அல்லது இது முடியட்டும், இந்த நோய் சரியாகட்டும் அப்புறம் செய்யலாம், அல்லது இந்த வேலை முடியட்டும் செய்யலாம் அப்படின்னு ஏதாவது காரணங்கள் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு செய்யலாம், நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த சரீரத்தின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. தீவிரமாக முயற்சி செய்யுங்க. மரணம் எந்த நேரத்தில் வேணாலும் வரலாம். மரணம் வந்துடுத்துன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வீங்க? எதுவுமே செய்ய முடியாது. எவ்வளோ ஆக்சிடெண்ட்ஸ் எல்லாம் நடக்குது. அதே போல் ஆபத்துக்கள் பாருங்க, வந்தே விட்டது. ஆகையால் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய உண்மையானவர்களாக ஆகுங்கள் அப்படின்றார். மாயாவும் அனைவருடைய ரெக்கைகளையும் வெட்டி போட்டு விட்டது. யாரும் திரும்பி செல்ல முடியாது. இல்லையென்றால் ஆத்மா பறப்பதில் எவ்வளவு வேகமானது. ஆனால் பரந்தாமத்திற்கு யாரும் போக முடியாது. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தையை தவிர
வேறு யாரும் தூய்மையான நிராகார உலகத்திற்கு அழைத்து செல்ல முடியாது. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், ஆனால் இச்சமயம் உங்களுக்கு மாலை இல்லை. ஏனென்றால் பந்தயம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று மிக நன்றாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், நாளை பிறகு நின்று விடுகிறார்கள். இன்று யாரை தந்தை என்று சொல்கிறார்களோ நாளை அவரை கைவிட்டு விடுகிறார்கள். அநேகருக்கு சந்தேகம் வந்துவிடுகிறது. படிப்பதில்லை, நன்னடத்தையை தாரணை செய்வதில்லை, பிறகு சலிப்படைந்து ஓடி போகுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். விவாகரத்து செய்து விடுகிறார்கள். நிறைய சென்டர்களில் நான் களைத்து விட்டேன் என்று நினைக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறார்கள். இப்போது என்னால் இதற்கு மேல் முன்னேறி செல்ல முடியாது, என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கிறதோ அது நடக்கும், பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதாவது பாபா என்ன சொல்றார், நீங்க என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா, கையை விட்டுட்டீங்க, விவாகரத்து கொடுத்துட்டீங்கன்னா அதோகதிக்கு போயிடுவீங்க, ரொம்ப பச்சாத்தாபப்பட வேண்டியதா இருக்கோ, அதுக்கப்புறம் முன்னேறவே முடியாது, அப்படிலாம் பயமுறுத்துறாரு இல்லையா? அல்லது இருக்கிறத சொல்றார் அவரு. ஆனால் யாரால சென்டர்ல இருக்க முடியறது இல்லையோ அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதுக்கு மேல இங்கெல்லாம் நான் இருக்க முடியாது, என்ன நடக்கணும்னு இருக்கோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. பாபா எப்படி ஸ்ரீமத் தருகிறார், எதிலிருந்து என்னவாக மாற்றுகிறார் என்பதை உலகம் முற்றிலும் அறிந்திருக்கவில்லை. ஆகையால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பிரம்மாவின் வழி கூட புகழ் பெற்றதல்லவா? யாரெல்லாம் ஸ்ரீமத் படி நடந்து முழுமையாக முயற்சி செய்து பாபாவின் பெயரை புகழடைய செய்து காட்டுவார்களோ அவர்கள்தான் நல்ல குழந்தைகள். நல்லது. பாப் தாதாவின் இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். அன்பு நினைவுக்கு பிறகு பிராமணகுல பூஷணர்கள் சுயதர்ஷன சக்கரதாரி குழந்தைகளிடம் கேட்கிறேன், சொல்லுங்கள், சிவபாபாவை வானம் அளவிற்கு நேசிக்கிறீர்களா அல்லது பிரம்ம தத்துவத்தின் அளவிற்கு நேசிக்கிறீர்களா? ஒவ்வொரு குழந்தையும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீர்கள் சொல்லுங்கள். நல்லது. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இறை வானம்பாடியாகி தந்தையின் பெயரை புகழடைய செய்ய வேண்டும். ஞானத்தை தாரணை செய்து தன்னுடைய நடத்தையை நன்றாக்கி கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், வெற்றி மாலையில் உருட்டப்படுவதற்கு ரேஸ் செய்ய வேண்டும். ஒருபோதும் சோர்வடைந்து பிராமண வாழ்க்கையில் களைப்படையக்கூடாது. ஸ்ரீமத் படி சதா நடக்க வேண்டும். வரதானம். சுப எண்ணங்கள் என்கிற எந்திரத்தின் மூலம் சைலன்ஸின் சக்தியை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய சித்தி சொரூபம் ஆகுங்கள். அதாவது நினைத்ததை அடையும் சொரூபம் ஆகுங்கள். சைலன்ஸ் சக்தியின் விசேஷமான எந்திரம் சுப எண்ணங்கள் ஆகும். இந்த எண்ணங்கள் என்ற எந்திரத்தின் மூலம் எதை விரும்புகிறீர்களோ அதை சித்தி சொரூபத்தில், அதாவது அதை அடைந்துவிட்ட சொரூபத்தில் பார்க்க முடியும். முதலில் இதை தனக்காக பயன்பாட்டில் கொண்டு வாருங்கள். உடலின் நோயின் மீது பயன்படுத்தி பார்த்தீர்கள் என்றால் அமைதி சக்தியின் மூலம் கர்ம பந்தனம் இனிமையான சம்பந்தத்தில் மாறிவிடும். கர்ம போக், அதாவது கர்மத்தின் கடுமையான பந்தனம் சைலன்ஸ் சக்தியின் மூலம் தண்ணீரில் போட்ட கோடு போல் அனுபவம் ஆகும். எனவே உடல், மனம் மற்றும் சம்ஸ்காரத்தின் மீது சைலன்ஸ் சக்தியை பயன்படுத்துங்கள். மேலும் சித்தி சொரூபம் ஆகுங்கள், அதாவது நினைத்ததை அடையும் சொரூபம் ஆகுங்கள். ஸ்லோகன். குலவிளக்காகி தன்னுடைய நினைவு என்ற ஜோதியின் மூலம் பிராமண குலத்தின் பெயரை பிரகாசிக்க செய்யுங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிகை. சம்பூர்ண நிலையை,
அதாவது முழுமையான நிலையை அருகில் கொண்டு வருவதற்கு சம்ஸ்காரங்களை ஒத்துப்போக வைக்க வேண்டும். சம்ஸ்காரங்களை ஒத்துப்போக வைப்பதற்கு கொஞ்சம் மறக்க வேண்டும், கொஞ்சம் நீக்க வேண்டும், கொஞ்சம் உள்ளடக்க வேண்டும். இந்த 3 விஷயங்களின் மூலம் கடைசி சித்தியின் சொரூபம் சகஜமாக அனுபவமாகும். அதற்கு ஒருவர் இன்னொருவரின் விஷயங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், மதிப்பளியுங்கள். அப்போது முழுமை நிலை மற்றும் வெற்றி இரண்டும் அருகில் வந்துவிடும். அதாவது நாம சம்பூர்ண நிலை அடையணும்னா எல்லாரோடும் நம்முடைய சம்ஸ்காரம் மேட்ச் ஆகணும், எல்லாருடைய சம்ஸ்காரங்களும் ஒத்து போகணும் அப்படின்றார். அப்போ அனைவருடைய சம்ஸ்காரங்களும் ஒத்து போகணும், ஒத்து போக வைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? கொஞ்சம் மறக்க வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் நீக்க வேண்டியதாக இருக்கு, அப்படின்னா அழிக்க வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் உள்ளடக்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த 3 விஷயங்களின் மூலமாக தான் கடைசி சித்தி ஸ்வரூபம், கடைசியில் நாம் என்ன நினைக்கிறோமோ அந்த நிலையை அடைய முடியும் அப்படின்றார். சித்தியும் கிடைக்கும், முழுமையான நிலையும் அடையலாம், வெற்றியும் கிடைக்கும் அப்படின்றார். எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்யமே பாபா உன் அன்பு கிடைத்ததே.